இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது சிவன் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்து அப்படியே பிரதட்சணம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். சண்டிகேஸ்வரர் சன்னதியை நிறைய பேர் பாமரத்தனமாக அங்கு கை தட்டுவது, அவரை சொடக்கு போடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். கோவிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், பாவத்தை சேர்க்கக்கூடாது. மிகப்பெரிய பாவம். அதை தெரியாமல் செய்கின்றார்களா, அறியாமல் செய்கின்றார்களா என்று தெரியவில்லை. சண்டிகேஸ்வரர் ஒரு அற்புதமான தெய்வம், சிவனுடைய அம்சம். சண்டிகேஸ்வரர், வீரபத்ரர், காலபைரவர் இவரெல்லாம் சிவனுடைய அம்சம். இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு போய் கைத்தட்டு. சாதாரணமான மனித ஜென்மம் நாம் எல்லாம். நம்மையே ஒருவர் கைத்தட்டி கூப்பிட்டால் நம் கோவப்படுவோம். யாரேனும் நம்மை சொடக்கு போட்டு அழைத்தால் அவரோடு சண்டைக்கே போவோம். அப்படி இருக்கின்றனா தெய்வம், அந்த தெய்வத்தின் சன்னதிக்கு போய் கை தட்டுதல், சொடக்கு போடுதல், இதெல்லாம் செய்யக்கூடாது. தெரியாமல் இதுவரை செய்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து இந்த காணொளியை பார்த்து அதன் பின் இந்த தவறை செய்யாதீர்கள். இதுவரை செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சண்டிகேஸ்வர பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுபவர் சண்டிகேஸ்வரர். நாம் என்ன வேண்டுதல் வைக்கின்றோமோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் சிவபெருமானிடத்திலே சொல்லி நமக்கு சிவபெருமான் அருள் பெறுவதற்கு ஆவண செய்பவர் சண்டிகேஸ்வர பெருமான். சிவத்தலங்களிலே நந்தியம் பெருமானும் சண்டிகேஸ்வரரும் நிச்சயமாக இருப்பார்கள். எந்த ஒரு சிவன் கோவிலிலும் சண்டிகேஸ்வரரும் நந்தியும் இல்லாமல் சிவபெருமான் கிடையாது. இருவரும் சிவபெருமானுடைய இரு கண்கள். நம்முடைய வேண்டுதல்களை அவரிடம் கூறினால் நடக்கும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. காரணம், அவர்கள்தான் நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமானத்திலே எடுத்து சொல்கின்றார்கள். இந்த குழந்தைக்கு இதுவே தேவை, இந்த நியாயமான வேண்டுதல், இதனை தாங்கள் நிறைவேற்றி வைப்பீர்களாக என்று சிவபெருமானுக்கு நம்முடைய மனுவை கொடுப்பவர்கள் அவர்கள். சண்டிகேஸ்வரர் எப்போதுமே தியானத்திலே இருப்பவர். ஆகவே அவரிடத்திலே சத்தம் போடாமல் வேண்ட வேண்டும். சிவனுடைய மெய்க்காவலர் நந்தி என்றால் ஈஸ்வரனுடைய ஆலய காப்பாளராக சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். பொதுவாகவே கோவில்களுக்கு சென்றால் நாம் அங்கு தேவைப்படுகின்ற சேவைகளை மட்டுமே செய்ய வேண்டும். மற்றபடி அங்கு இருக்கின்ற எந்த பொருளுக்கும் ஆசைப்படுவதோ அதனை தனக்குரியதாக்கி கொள்ளலாம் என்று நினைப்பதோ, அப்படி நினைப்பதே குற்றம். சிவனுடைய உதவியாளரான சண்டிகேஸ்வரர் எந்நேரமும் சிவசிந்தனையிலே ஆழ்ந்து இருப்பவர், தியானத்திலேயே இருப்பவர். மனிதனுக்கு கேட்கும் திறன் கொண்ட காதுகளை போல் சிவன் ஆலயத்திலே சண்டிகேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் இடம் இறைவனுடைய செவி ஆகிறது. அதாவது சிவபெருமானுடைய செவி என்பது சண்டிகேஸ்வரர் குடிகொண்டிருக்கின்ற இடம்தான். இறைவனிடம் நாம் வேண்டுவதை அவருடைய உதவியாளரான சண்டிகேஸ்வரர் தியானத்திலேயே கேட்டு உணர்ந்து அவைகளை அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்கெழுதி இறைவனிடம் சமர்ப்பிப்பதாக ஐதீகம். ஆகவேதான் சிவன் கோவில் சென்றால் இவரை பார்க்காமல் வரக்கூடாது என்று சொல்வார்கள். யோக நிலையிலே உள்ள இவரை வணங்கினால் நல்ல பேச்சுத்திறன், நினைவாற்றல், நல்ல ஞானம் வளரும். ஞானத்தை நமக்கு அளிப்பவர். ஞானம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எல்லாமே தேடி வந்துவிடும். ஞானம் இருப்பவனை தேடி அஷ்டலக்ஷ்மிகளும் ஓடி வரும். ஆகவே ஞானம் தேவை எப்போதும். அதை நாம் இவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எந்த நேரமும் கண்மூடி சிவசந்தனையிலேயே இருக்கின்ற இவருடைய தியானம் நம்மால் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவரை அமைதியாக வணங்கிவிட்டு வருமாறு அறிவுறுத்துகின்றனர் பெரியவர்கள். ஆனால் நாம் அவரிடம் சென்று கை தட்டுகின்றோம். ஒரு சிலர் பாமரத்தனமாக செவிட்டு சாமி என்று அவரை அழைக்கின்றார்கள். இவையெல்லாம் மகா பாவம். ஆலயத்திலிருந்து நான் எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று அவருக்கு காட்டும் வண்ணமாக இரு கைகளையும் சப்தமில்லாமல் துடைத்து காட்ட வேண்டும். இப்படி காட்ட வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது.
கைதட்டி அவரை அவருடைய தியானத்தை கலைக்க சொல்லவில்லை. இவரை சண்டிகேஸ்வர பெருமானை நம்பிக்கையோடு வணங்கினால் தொலைந்து போன பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதேபோல் இவருக்கு பிரதமை திதி மற்றும் நவமி திதி உரிய திதிகளாகும். இந்த திதிகளிலே சண்டிகேஸ்வரரை வணங்கினால் நமக்கு நல்ல ஞானம் கைகூடும். அதேபோல் புதன்கிழமை இவரை வணங்குவதற்கு ஏற்ற நாள். சிவபெருமானுடைய பிரதிநிதியான இவருக்கும் வில்வ இலை கொண்டு மாலைகள் சூட்டி வழிபடலாம். வில்வத்தாலே இவருக்கு மாலைகள் சூட்டினால் அகம் மகிழ்ந்து நமக்கு வேண்டியவற்றை உடனடியாக தருவார். அதாவது சிவபெருமானுடைய இரு கண்கள் என்று சொன்னேன் அல்லவா, நந்தியம் பெருமானும் இந்த சண்டிகேஸ்வர பெருமானும். இவர்களுக்கே நிறைய உரிமைகள் இருக்கின்றது கொடுப்பதற்கு. ஆகவே ஒரு சற்று உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி என்று வைத்துக் கொள்வோம். அந்த அரசு அதிகாரியிடம் உதவியாளராக, நேர்முக உதவியாளராக இருப்பவருக்கு எத்தனை தூரம் அந்த பதவியிலே அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அவர் நினைத்தாலே பல விஷயங்களை செய்து விடுவார். உயர் அதிகாரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இதுதானே, இதை நானே செய்து கொடுக்கின்றேன் என்று பெரிய அதிகாரியை பார்க்காமல் இவரே, அவருடைய உதவியாளராக இருப்பவரே நமக்கு எல்லா காரியங்களையும் முடித்து கொடுத்து விடுவார். அதுபோலத்தான் சிவபெருமான் என்ற உயர்ந்த கடவுளுக்கு உதவியாளராக இருப்பவர் சண்டிகேஸ்வர பெருமான். இந்த சண்டிகேஸ்வர பெருமானை வணங்கினால் அவரே நமக்கு நிறைய கொடுத்து விடுவார். சிவபெருமான் அவரிடம் சென்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதில்லை. இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவரே நமக்கு நிறைய செய்து விடுவார். ஆகவே சண்டிகேஸ்வரரை முறையாக வணங்குவோம். எந்த ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போதும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வத்தினுடைய உண்மையான அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும், எதை செய்யக்கூடாதென முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு சென்றால் முதலிலே என்ன செய்யக்கூடாது அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது சண்டிகேஸ்வர பெருமானை முறையாக வணங்கி நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்கு பிரார்த்திப்போம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.